அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். முதல் தகவல், நம்ம என்ன நேற்று கொடுத்தோம், என்ன வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டு இன்னையிலேருந்து அது அப்ளிகபிள் ஆகும், அதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நேற்று நம்ம கொடுத்தது 86798280, அதே மாதிரி 8677 அப்படி சொல்லிட்டு ஒரு 3 எண்ணாக நம்ம கொடுத்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 9210. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் 8280 கொடுத்துருக்கேன். இங்கே 8 நான் கணக்கு எடுத்தேன், ஆனால் வந்தது 9. இங்கே 2 கணக்கு எடுத்தேன், ஆனால் வந்தது 2. இங்கே 8 கணக்கு எடுத்தேன், ஆனால் இங்கே வந்தது 1. இங்கே 0 கணக்கு எடுத்தேன், இங்கே வந்தது 0. அப்படிங்கும்போது ஏசியில் 20 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது நான் நேற்று எடுத்து கொடுத்தது. ஓகே, இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போது, அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். தினசரி நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம், நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள் நம்மளோட மெம்பர்ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னையிலேருந்து மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ அது லைவில் 2 மணிக்கு லைவில் வரும். 2 மணிக்கு லைவில் மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ வரும். இதில் யாரெல்லாம் இனிமேல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மெம்பர்ஷிப் வீடியோ வரும். சரியா? யார் வீடியோ, அதாவது மெம்பர்ஷிப் வீடியோவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா, சி போர்டு இருக்கும். சி போர்டில் 2 செட்டு வரும். சரியா? ஏசியில் 2 செட்டு வரும். ஓகேவா? அதே மாதிரி 2 மணிக்கு என்ன வரும் அப்படிங்கிறதையும் திரும்ப சொல்கிறேன். ஏசியில் 2 செட்டு வரும், சி போர்டில் 2 செட்டு வரும், 4Dயில் 1 செட்டு வரும். இன்னையிலேருந்து 2 மணிக்கு லைவில் வரும், வீடியோ வராது. 2 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு எல்லாமே வரும். மெம்பர்ஷிப்பில் புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அந்த மெம்பர்ஷிப் வீடியோவும் கிடைக்கும். சரியா? சி போர்டில் 2 செட்டு, ஏசியில் 2 செட்டு, 4Dயில் ஒரே ஒரு செட்டு மட்டும் வரும். இவ்வளோ தான் விஷயம். ஏன்னா நிறைய நண்பர்கள் இன்னும் டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருந்தால் யாருமே நம்ம சேனலுக்கு அவ்வளோவா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பார்க்குறாங்க, பட் யாரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலை. மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ நம்மள செப்பரேட்டாக வந்துடும். மெம்பர்ஷிப் வீடியோக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் இது தான். சி போர்டில் 2 செட்டு, ஏசியில் 2 செட்டு, 4Dயில் 1 செட்டு. இது 2 மணிக்கு வரும். ஏன் இப்போயே வரலையா, 2 மணிக்கு ஏன் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா 2 மணி வரைக்குமே நம்ம எடுத்த ஒரு சில எண்கள் அது டியரில் அப்படியே வருது. அதனால் நம்ம மோஸ்ட்லி ஒரு சில நாள் நம்ம எடுக்கிறது டேரெக்டாக வருது. ஒரு சில நாளில் அதாவது இப்போ அந்த 985 ரிசல்ட் வரும்போது கூட நம்ம கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதனால் மெம்பர்ஷிப்பில் நம்ம சேனலில் கண்டினியூவாக ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான், அதாவது என்னென்ன அப்டேட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு அந்த டைமில் நம்ம கன்வே பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சிம்பிளாக தான், சி போர்டில் ஏசி 4D இவ்வளோ தான். ஓகேங்களா? அதனால் இன்னும் யார் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே இப்போயே ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் இது பண்ணல. இன்றைக்கி கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஓவரால் நம்ம கொடுக்குறதுல இந்த கணிப்புலேருந்து இப்போ இங்கேயும் மேட்ச் ஆகுது. நேற்று நம்ம கொடுத்த சப்போர்ட் நம்பர்லேருந்து ஏசியில் மேட்ச் ஆகுது. இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டேன். இனிமேல் என் மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ தனியாக 2 மணிக்கு வரும். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஜாயின் பண்ணி இப்போயே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ சிம்பிளாக நம்ம நேற்று எடுத்த கணிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கடைசியாக 1510 இருக்குது ரிசல்ட்டு. 1510 இருக்குங்க. 1510 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ரிசல்ட் வந்திருக்கு. நான் எடுத்தது 8. சரிங்களா? 8, 8க்கு 2, 2க்கு 8, 8க்கு 0. இந்த மேட்ச் படி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ஏசியில் இங்கே வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 5001 அப்படின்ட்டு இருக்குது. சரியா? நான் இன்றைக்கி எடுத்துருக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்க என்ன டபுள்ஸில் இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கணக்கு பண்ணுறேன். சரிங்களா? கணக்கு பண்ணுறேன் மீன்ஸ் டபுள்ஸில் கொஞ்சம் இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் அதே பேட்டர்னில் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அது எந்தளவுக்கு கரெக்டாக இதாகும்னு தெரியல, பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ 5, 5க்கு 0, 0க்கு 1 அப்படிங்கும்போது நான் டி போர்டில் எடுக்கிற என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி போர்டில் நான் 7 அப்படின்னு எடுக்கிறேன். நேற்று நான் 8 கணக்கு பண்ணும்போது 9 வந்துச்சு. அப்படின்னா 9 கணக்கு போது 7 வரும். அதாவது டி போர்டில் சொல்கிறேன். ஒரு நம்பர் டி போர்டில் எடுத்தால் போதும், பாக்கி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இதில் காமிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ 2 மணிக்கு வந்துடும். நான் அந்த போஸ்ட்டில் கூட நான் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன்.
2 மணிக்கு அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். யார் நண்பர்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறீங்களோ வச்சுங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் வீடியோ அவங்களுக்கு தான் வருங்கிறதையும் நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. 7க்கு பவர் 2, இங்கே 5 5க்கு 0 அப்படின்னா 7க்கு பவர் 2, 2க்கு பவர் 3. ஸோ நான் இதுலேருந்து எடுக்கிறது 9210 அப்படிங்கிற எண்ணுக்கு நான் எடுக்கிறது 9க்கு 7, 2க்கு 2, 1க்கு 2, 0க்கு 3, 7223 அப்படிங்கிறதோட நான் இந்த கெஸ்ஸிங்கை முடிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ 7223 அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு பெண்டிங் சார்ட்டில் என்ன வரல அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இப்போ பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு காமிக்கிற அவ்வளோதான். ஓகேங்களா. ஏ போர்டில் 1, பி போர்டில் 4, சி போர்டில் 4, 144 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. 144 அதாவது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது அப்படின்னா 144 அப்படிங்கிறது இருக்குது. அந்த 144 போகும்போது நம்ம ஏற்கனவே கெஸ்ஸிங்கில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நேற்று வந்து அந்த 210 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து இந்த 144 மேட்ச் ஆகுதா ஒரு பக்கம் பார்த்துருவோம். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணால். நம்ம எடுத்தது வந்து 7223 மட்டுமே. ஓகேவா. இதை தான் நம்ம எடுத்துருக்கோம். இருந்தாலும் பெண்டிங் நம்பர் சார்ட்டுப்படி இங்கே 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு 210 அப்படிங்கும்போது இங்கே 1, 1க்கு 4, 0க்கு 4. சரியா. 1க்கு 4, 0க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி 5 4 5 4 இல்லை 4, அதாவது ஒரு வேளை இப்படி 4 4 இல்லை 5 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த பெண்டிங் சார்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்தளவுக்கு இந்த பெண்டிங் சார்ட்லேருந்து வர மாதிரி தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக வந்தது ரம்மி. சொல்லப்போனால் நம்ம பவர் சார்ட்டில் வந்ததையும் காமிக்கிறேன். நேற்று நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து 9210. நான் இதை எழுதிக்கிறேன் 9210. அது எப்படி வந்துருச்சுங்கிறத காமிக்கிறேன். 9, 9க்கு 2, 2க்கு 1, சாரி 2க்கு வந்து 1, 1க்கு வந்து 0. ஓகேங்களா. 9210 அப்படின்னு இருக்கும்போது நான் இன்றைக்கி வந்து எடுத்தது 7 அப்படின்னா 7 0 9 8 7 0 7 0 9 8 அப்படிங்கிற மாதிரி இதே கணிப்பில் இப்படி வருமானலாம் தெரியாது. இருந்தாலும் இந்த பவர் சார்ட்டு படி பார்த்தா நான் வந்து ஒரு கணிப்பு எடுத்து பார்க்குறேன். நான் வந்து டி போர்டில் 7 எடுத்திருக்கேன். 7க்கு வந்து 0 பவர் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 7 7க்கு 0. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து 4, 7க்கு 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 3 இருக்கா. 0க்கு 3 வராமல் 4 வரலாம். ஸோ 4, 0க்கு 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4க்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 6. 4க்கு வந்து 6. ஓகேவா. ஸோ நான் இங்கேருந்து எடுத்தது என்னென்னா 2 செட்டு எடுத்துருக்கேன். 9210 அப்படிங்கிற எண்ணுக்கு 7223 7046 இவ்வளோதான். 2 எண் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா. ஓகே. இதில் நான் ஏபிஎஸ்சிபிசி என்னங்க அப்படிங்கிறது இதிலே சொல்லிடுறேன். ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 2223 0660 4664 அவ்வளோதான். இதெல்லாம் விஷயம். நீங்கள் கெஸிங் எடுத்து பார்க்கலாம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் இது தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் 2 அப்படி இல்லைன்னா 2 அப்படி இல்லைன்னா 0. இதான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 0 தான். இவ்வளோ தான் விஷயம். கொடுத்தாச்சு. நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஆல் போர்டு 2 அல்லது 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏன்னா
5க்கு 2, 6க்கும் 2. ஆனால் 0 இன்னைக்கு ஆட்டத்தில் வருது. 0 ஆட்டத்தில் வருது. ஏ போல பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0, ஆல் போல பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 0, அவ்வளோதான். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ வேணும் என்றால் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 மணிக்கு லைவு வந்துடும். ஓகேங்களா? லைவில் ஷார்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் இந்த விஷயந்தான் இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் சொல்லிடுவேன். இவ்வளோதான் விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், 4Dயை டார்கெட் பண்ணிவிடுவேன் மெம்பர்ஷிப் வீடியோவில். மெம்பர்ஷிப் வீடியோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 4Dக்குரிய கண்டிப்புகளை நம்ம தினசரி செப்பரேட்டாக கொடுத்துடலாம். நாளையிலேருந்து அங்கே 4D கொடுத்தா நம்ம இதில் 3D மற்றும் ABSCBC ஆல் போர்டு ஏ போர்டு, அவ்வளோதான். சரிங்களா? 4D எல்லாமே நம்ம மெம்பர்ஷிப்புக்கு வீடியோவுக்கு மாற்றிடுவோம் அப்படிங்கிறதையும் இது மூலியம் சொல்லிக்கிறேன். ஏன்னா பல நாட்களாக நான் சொல்லிட்டு இருந்தேன், நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தினசரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் நம்ம கொடுக்குறதுல வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்றது பல நண்பர்கள்ட்ட கேட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒரு சில முடிவுகளை ஒரு சில டைமில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு தனியாக வீடியோ வரும். அது இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த ஒரு சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.